மனிதனின் இருதயம் சிறு வயதிலிருந்து அவனுக்கு பொல்லாத எண்ணம் இருக்கிறது என்று மனித இனமாக அவரிடத்தில் கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொண்டோம். இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியையும் குறித்து கர்த்தர் அப்படி சொல்லவில்லை. எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்றன, நாம் மட்டும்தான் கீழ்ப்படியவில்லை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் ராஜாக்களின் சரித்திரத்தை குறித்து படித்து வருகிறோம். இவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எப்படி வாழ வேண்டும், மனிதர்களுடைய வல்லமை எந்த அளவுக்கு சிறியது என்பதை புரிந்து கொள்வதற்கும், கர்த்தரே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மை தீமைகளை அனுமதிக்கிறார் என்பதையும் நாம் இதில் தெரிந்து கொள்ளலாம். நமக்கு வருகிற துன்பங்கள் நம்முடைய மீறுதல்களினாலும் அக்கிரமங்களினாலும் நமக்கு நியாய தீர்ப்பாக கொடுக்கப்படுகிறது. நம்முடைய நன்மைகள் நம்முடைய நீதி நிமித்தமும் கர்த்தருடைய அளவற்ற கிருபைய நிமித்தமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நாம் இந்த வேத பகுதிகளில் படித்து தெரிந்து கொள்ளலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27ஆம் அரசாண்ட வருஷத்தில் யூதாவில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்பொழுது அவருக்கு வயது 16. அவருடைய தாயின் பெயர் எக்கோலியாள். அசரியா ராஜா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார், கர்த்தரின் வழிகளில் நடந்தார். அவர் 52 வருடங்கள் யூதாவை நியாயம் விசாரித்தார். இப்படி இருக்கையில் அவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார். அதனால் அவர் 52 வருடங்கள் நியாயம் விசாரித்திருக்கிறார். அவர் நல்ல விதமாக நடத்தியதினால் அவருடைய ஆயுள் நீடித்திருந்தது. ஆனாலும் அவர் மேடைகளை அகற்றவில்லை, யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவும் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களும் அவருடன் கூட இருந்ததினால் கர்த்தர் அவருக்கு குஷ்டரோக வியாதியை அனுமதித்திருந்தார். அதனால் அவர் குஷ்டரோகியாய் இருந்தார். அவருடைய மரண நாள் மட்டும் இறுதி வரைக்கும் அவர் குஷ்டரோகியாய் இருந்தார். அப்படி இருந்ததினால் அவருடைய குமாரரான யோதாம் அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருந்து அவர் நியாயம் விசாரித்து தேசத்தை வழிநடத்தி வந்தார். தகப்பனுக்கு குஷ்டரோகம் இருந்ததினால் யோதாமே நியாயம் விசாரித்து ஜனத்தின் காரியங்களை கவனித்து வந்தார், அரசாங்க வேலைகளை கவனித்து வந்தார். இப்படி இருக்கும் பொழுது அவருடைய காலம், அசரியா ராஜாவின் காலம் முடிந்த பின்பு, அவர் மரணம் அடைந்த பின்பு யோதாம் ராஜாவானார். அசரியா ராஜா யூதாவில் அரசாண்டு கொண்டிருந்த 38ஆம் வருடத்தில், அவருடைய 38ஆம் வருடத்தில் இஸ்ரவேலில் சகரியா ராஜாவாகி 6 மாதம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். இப்படி இருக்கும் பொழுது சகரியா மிகவும் அக்கிரமமாக நடந்ததினால், அக்கிரம வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை ராஜா நடந்ததினால், கர்த்தர் யெகூவின் நாட்களில் சொன்னது போல 4 தலைமுறையாக உன்னுடைய சந்ததியார் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி 4 தலைமுறைகள் மட்டும் யெகூவின் வம்சத்தார் அங்கு அரசாண்டார்கள். இப்படியாக சகரியா 6 மாதம் அரசாண்ட பின்பு அவர் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் யெரொபெயாமின் வழிகளில் நடந்து, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்ததினால், பாவ வழியில் நடந்ததினால் சல்லூம் என்கிற ஒரு மனிதன் எழும்பினான். பொல்லாப்பு வந்தது. அந்த சல்லூம் என்னும் மனிதன் சகரியாவை வெட்டி கொன்று போட்டான். இப்படியாக கர்த்தர் யெகூவிடம் சொன்ன 4 தலைமுறையாக உன்னுடைய பிள்ளைகள், உன் சந்ததியார் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று சொன்னது போல 4ஆம் தலைமுறை வரைக்கும் இருந்தார்கள். அதன் பின்பு அழிக்கப்பட்டார்கள். யெகூவின் சந்ததியிடமிருந்து சல்லூமுக்கு போகிறது. சல்லூம் ராஜாவானார். அதாவது சகரியாவை கொன்ற பின்பு சல்லூம் ராஜாவாகி விட்டார். யூதாவின் ராஜாவாகிய யுசியாவின் 39ஆம் வருடத்தில் சல்லூம் ராஜாவானார். சல்லூம் இஸ்ரவேலின் ராஜாவாகி 1 மாதம் அரசாண்டார். அப்பொழுது மெனாகேம் என்கிற ஒரு மனிதன் எழும்பி சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று மெனாகேம் ராஜாவானார். மெனாகேம் திர்ஷாவை கட்டினார். திர்ஷாவின் வாசல்களை கட்டினார். அவர் அந்த மெனாகேம் 10 வருடங்கள் ராஜாவாக அரசாண்டார். அதன் பின்பு அசீரிய ராஜாவாகிய
ஃபூல் என்கிற ஒரு ராஜா வந்து அந்த ராஜா மெனேகாமுக்கு எதிராக வந்து யுத்தம் செய்ய வந்தார் அழிப்பதற்காக. அப்பொழுது மெனகாம் ராஜா தன்னிடத்தில் இருந்த பிரபுக்கள், அதாவது மிகப்பெரிய ஸ்தானாதிபதிகள் இருந்தார்கள். அந்த ஸ்தானாதிபதிகளிடம், அவர்கள் பெரிய பணக்காரர்கள், இஸ்ரவேலில் இருந்த பெரிய பணக்காரர்கள், பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அவர்களிடத்தில் எல்லாம் ஒவ்வொருவரிடமும் 50 வெள்ளி தாளந்துகளை வாங்கி அந்த மெனாகேம் ராஜா 50 சேக்கல் வெள்ளியை ஒவ்வொருவரிடமும், ஒவ்வொரு ஸ்தானாதிபதிகளிடம் இருந்தும் வாங்கி 1000 சேக்கல் வெள்ளியை சேர்த்து அந்த ராஜாவுக்கு, எதிரியாக வந்த ஃபூல் ராஜாவுக்கு கொடுத்து தேசத்தில் இருந்து விரட்டி விட்டார். அதை பெற்றுக் கொண்டதும் அந்த ராஜா போய்விட்டார். யுத்தம் நடக்காமல் இவர் பணம் பொருளை கொடுத்து தப்பித்துக் கொண்டார் இந்த மெனாகேம் ராஜா. பின்பு மெக்காகியா என்ற ஒரு மனிதன் எழும்பி மெனாகேமை கொன்று போட்டு பெக்கா ராஜாவாகிறார். அந்த ராஜா சமாரியாவில் இருந்து இஸ்ரவேலை அரசாளுகிறார். 2 வருடங்கள் அரசாளுகிறார். ரெமலியாவின் குமாரனான பெக்கா சேர்வைக்காரர்களான 50 பேர்களை சேர்த்து கொண்டு மெனாகேமையும் ஆரியேயையும் அர்கோனையும் அரண்மனையில் வெட்டி கொன்று பெக்கா ராஜாவானார். அவர் பெக்கா 20 வருடம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார், அதாவது ராஜாவாக அரசாண்டார். அப்படி இருக்கும் பொழுது 20 வருடம் ராஜாவாக அரசாண்டார். அப்பொழுது அவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவில்லை, யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. அந்த பாவங்களை தொடர்ந்து செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத அரசாட்சியை நடத்தினார் இந்த பெக்கா ராஜா. இந்த பெக்காவின் நாட்களில் அசீரிய ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் அங்கு வந்து ஜனங்களை எல்லாம் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார். இப்படியாக கர்த்தரின் கோபத்திற்கு ஆளானதினால் இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறியற்று பெக்காவின் ராஜாவின் நாட்களில். ஏனென்றால் பெக்கா தம்முடைய ஜனங்களை ஒழுங்காக கர்த்தருக்கு பிரியமாய் வழி நடத்தவில்லை. இஸ்ரவேல் தேசத்தை நீதியாய் நியாயமாய் வழி நடத்தாமல் இச்சைக்கும் பொல்லாத விக்கிரக ஆராதனைகளுக்கும் இடம் கொடுத்ததினால் இப்படியாக நடந்தது. அதன் பின்பாக ஓசையா என்னும் ராஜா எழும்பி இஸ்ரவேலை அரசாண்டார். அந்த சமயத்தில் யூதா தேசத்தில் உசியா ராஜாவாகி தன்னுடைய 25ஆம் வயதில் ராஜாவாகி 16 வருடம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து ராஜாவாக அரசாண்டார். அதன் பின்பு உசியாவின் குமாரனான யோதாம் ராஜாவாகி இஸ்ரவேலை அரசாண்டார். அவர் கர்த்தருக்கு பிரியமானபடி ஜனங்களை வழிநடத்தி இஸ்ரவேல் தேசத்தை வழிநடத்தினார், அரசாண்டார். யோதாம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தார். ஆனால் அந்த மேடைகளோ அகற்றப்படவில்லை. அவர்கள் மேடைகளை பலியிட்டு, விக்கிரக ஆராதனைக்கு பலியிட்டு அவர்கள் பலி செலுத்தி வந்தார்கள். அவைகள் அகற்றப்படவில்லை. மற்றபடி நீதியின்படி அவர் நியாயம் விசாரித்தார். முழுமையான கர்த்தருக்கு பிரியமான மனிதனாக இல்லை, ஆனால் மேடைகள் அகற்றப்படவில்லை. மற்ற காரியங்களில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறார் இந்த யோதாம் ராஜா. இதன் பின்பாக யோதாம் கர்த்தருடைய ஆலய வாசலை இதன் பின்பாக யோதாம் ராஜா கர்த்தரின் ஆலய வாசலை கட்டினார். அதையெல்லாம் சரிப்படுத்தி கட்டி வைத்தார். இப்படியாக யோதாம் ராஜா மிகவும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்திருக்கிறார். ஆனாலும் தாவீது ராஜாவை போல அல்ல, ஓரளவு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்திருக்கிறார்கள். இந்த ராஜாக்களின் வாழ்க்கை முறைகளை பார்க்கும்போது ஒரு சிலர் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதும், அவர்கள் அடுத்த தலைமுறைகள் வரும்போது அந்த ஜனங்களின் பாவம் மாறுபடுகிறது. தகப்பனை போல பிள்ளை இருப்பதில்லை. பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்தால் அடுத்து வருகிற தலைமுறை பொல்லாததா இருக்கிறது. இப்படி தலைமுறைகள் மாற மாற அந்த சந்ததியினர் அவர்களுடைய குணங்கள் மாறுகிறது. இது மிகவும் வேதனைக்குரிய காரியமா இருக்கிறது. பெற்றோர்கள் சிறந்தவர்களாய் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளும்
அதை போலவே நல்லவர்களாக, அவர்களுடைய பிள்ளைகளும் நல்லவர்களாக என சந்ததி சந்ததியாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதுவே சரியாக இருக்கும். பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்கும்போது அவர்களை சொற்களை கேட்டு நடக்க வேண்டும். பெற்றோர்கள் பொல்லாத வழிகளில் நடப்பவர்களாய் இருந்தால் அதை மீறி நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். பெற்றோர்களிடத்தில் குற்றம் குறைகள் இருந்தால் அதை பின்பற்றக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் பெற்றோர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடப்பவர்களாக, அவர்களுடைய சொற்களை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறவர்களாக இருந்தால் நாமும் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எலியாயா தீர்க்கதரிசியானவர், அவருடன் கூட இருந்த எலிசாயா அவரை அப்படியே பின்பற்றி இவரும் தீர்க்கதரிசி ஆனார். காரணம், அவர் பெரியோரை மதித்து அவருக்கு பிரியமானபடி, எலியாவுக்கு பிரியமானபடி வாழ்ந்தார். அதுபோல நாமும் நம் பெற்றோர்களை அறிந்து கொண்டு அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக உண்மையாய் வாழ்கிறவர்களாக இருக்கும்போது அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்வது நமக்கு நல்லது. நாம் கர்த்தருக்கு எப்பொழுதும் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுவது போல, பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பெற்றோர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உங்களை வழி நடத்தினால் அவர்களை அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது. ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் செயல்படுவார்களே ஆனால் அப்பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க தேவையில்லை. இதை புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா. கர்த்தரால் படைக்கப்பட்ட மனித இனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனின் இருதயம் சிறு வயதிலிருந்து அவனுக்கு பொல்லாத எண்ணம் இருக்கிறது என்று. மனித இனமாக அவரிடத்தில் கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொண்டோம். இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியையும் குறித்து கர்த்தர் அப்படி சொல்லவில்லை. எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்றன, நாம் மட்டும்தான் கீழ்ப்படியவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் மூவருக்கும் கர்த்தர் உடன்படிக்கை செய்து அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தி உங்கள் சந்ததியை காப்பாற்றுவேன் என்று அந்த 3 தலைமுறைக்கும் வாக்கு கொடுத்தார். அதன்படியே அந்த ஜனங்கள் வந்தார்கள். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கர்த்தருடைய இருதயத்தை உணர்ந்து கொள்ளாமல், கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல், தங்கள் மாம்ச இச்சையின்படி நடந்து கர்த்தருக்கு செவி கொடுப்பதில் கவனமாய் இல்லாமல் பாவம் செய்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லுகிற நாம் ஒவ்வொருவரும் அதே பாவங்களின் வழியில்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை சற்று தியானித்து பார்க்கும்போது நமக்கு வெட்கம் உண்டாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயமே நாளைய நியாயத்திற்கு நாளை நம்மிடத்தில் வந்து குற்றம் சாட்டும். நீ எப்படி நடந்து கொண்டாய், நீ எப்படி வாழ்ந்தாய் என்று சொல்லும். அதுபோல நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். அதை முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும். முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. நம் இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். தீர்மானமான முடிவு வேண்டும். என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். அவருடைய கட்டளைகளின்படியும் அவருடைய வசனங்களின்படியும் என் வாழ்க்கையை நடத்துவேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் சொன்ன மலை உபதேசங்களை முழுவதையும் படித்து புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே போதுமானது. 10 கட்டளைகளும் அதைதான் சொல்லுகிறது. இவைகளை நாம் கடைபிடித்து வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து தினமும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசித்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் வரிசையாக தினமும் படித்து கொண்டே வர வேண்டும். காலம் முழுவதும் ஒவ்வொரு முறை முடிந்ததும் அடுத்த முறை படிக்க வேண்டும். தினமும் இப்படி நாம் வேதம் வாசித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும், கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும், நித்திய ஜீவனுக்கும் போக முடியும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் சேர்வதே இந்த உலக வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்கிறோம், இப்படி வாழ்ந்தால் என்ன? கஷ்டப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் நித்திய ஜீவனுக்கு போய்விட வேண்டும், எரிகிற நரகாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் இருக்குமானால் நிச்சயம் கர்த்தருடைய வழிகளில் நம்மால் நடக்க முடியும். இஸ்ரவேலின் ராஜாக்களைப் போல அல்லாமல் தாவீது ராஜாவை போல நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர முயற்சிப்போம். அவரை காட்டிலும் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாய் வாழ முயற்சிப்போம். யோசிப்பையாவை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல நாம் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருப்போம். 2 ராஜாக்கள் 16, 17ஆம் அதிகாரங்கள். கர்த்தர் இஸ்ரவேலரை
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின பின்பு வனாந்திரத்தில் அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையை இஸ்ரவேலர்கள் கைக்கொள்ளவில்லை. அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்த பின்பும் அவர்கள் அதை தொடர்ந்து கடைபிடிக்காமல் அவர்கள் பாவம் செய்தார்கள். அதை குறித்து இந்த அதிகாரத்தில் கர்த்தர் பேசியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்யலாம், வாழ்க்கையில் நம்முடைய நன்மைகளை பெறும்படியாக நாம் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்கா என்னும் ராஜாவின் 17ஆம் வருடத்தில் யூதாவின் ஆகாஸ் ராஜாவானார். அப்படி ஆகாஸ் ராஜாவாகும் போது அவருக்கு வயது 20. அவர் 16 வருடம் இஸ்ரவேலை அரசாண்டார். ஆகாஸ் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவில்லை. யெரொபெயாமின் பாவத்தைப் போல இவரும் பாவம் செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை எல்லாம் இவர் செய்தார். இது கொஞ்சம் அதிகமாக போய் ஆகாஸ் ராஜா செய்த பாவம் இன்னும் அதிகமாகி அது தன் குமாரனை தீக்கடக்க பண்ணும் அளவுக்கு போயிற்று. ஆகாஸ் ராஜா இந்த பாவத்தையும் செய்தார். அதாவது தீயை ஒரு ஒரு தரையில் தீயை மூட்டுவார்கள். ஒரு குறிப்பிட்ட தூரம் தீயை மூட்டுவார்கள். அது நெருப்பாக, அனலாக, கட்டி கட்டிகளாக நெருப்பாக இருக்கும். அதன் மேல் தங்கள் பிள்ளைகளை நடந்து போக செய்வார்கள். அப்பொழுது அந்த கால் வெந்து போகும். சில நேரம் குழந்தைகள் இறந்தும் போகும். இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு ஆராதனையை அவர்கள் செய்வார்கள். இப்படிப்பட்ட ஆராதனை அப்பொழுது அது பொல்லாத ஆவிகளுக்கு இப்படிப்பட்ட ஆராதனை செய்யப்பட்டது அந்த காலத்தில். அப்படியே இவர்கள் செய்தார்கள். இந்த ஆகாஸ் ராஜா செய்தார். ஒரு ராஜாவே அப்படி செய்திருந்தால் அரண்மனையில் உள்ளவர்கள், தேசத்தில் உள்ளவர்கள், எத்தனை ஜனங்கள், எவ்வளவு பேர் அப்படி செய்திருப்பார்கள். இப்படிப்பட்ட கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை கர்த்தர் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் வேதத்தில், நியாயப்பிரமாணத்தில் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் மீறி ஆகாஸ் ராஜா செய்தார். அது மட்டுமல்ல, சகல பச்சையான மரங்களின் கீழும் மலைகளின் மேலும் கண்ட இடங்களிலும் பலிபீடங்களை கட்டி ஒரு கல் இருந்தால் போதும் அதை தெய்வமாய் வணங்குவது, எதையாவது ஒன்றை உடனே தெரிந்து கொண்டு ஒரு மரத்தை கண்டால் அதன் கீழே விழுந்து வணங்க தொடங்கி விடுவது போன்ற மிகப்பெரிய பாவங்களை இஸ்ரவேலின் ராஜா, அதாவது கர்த்தர் சொல்லி இருந்தார், இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை செய்திருந்தால் இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று இஸ்ரவேலர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டிருந்தார்கள். இப்படி நீங்கள் செய்யாதிருக்கும் போது நான் உங்களை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் இஸ்ரவேலின் சந்ததியார் வர வர இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்ய தொடங்கினார்கள். நியாய பிரமாணத்தையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் மறந்தும் போனார்கள், விலகியும் போனார்கள். பொல்லாத ஆவிகளுக்கு பலிபீடங்களை கட்டி அதன் மேல் பலியிடவும் தொடங்கினார்கள். இப்படிப்பட்ட பாவம் நிறைவேறிய போது கர்த்தர் அவர்களை பொல்லாங்குக்கு ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பெக்காவும் சீரியரின் ராஜாவாகிய ரேத்சீனும் இருவரும் சேர்ந்து வந்து ஆகாஸ் ராஜாவோடு யுத்தம் செய்ய வந்தார்கள். ஆனால் அந்த முறை அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. அந்த முறை தோற்று போய்விட்டார்கள். ஆனாலும் ஆகாஸ் ராஜாவுக்கு பெரிய நஷ்டம் உண்டாயிற்று. அதன் பின்பாக ஆகாஸ் ராஜா இவர்கள் மீண்டும் வந்து நம்மை தொலை கொடுப்பார்கள் என்று நினைத்து தன்னுடைய அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்களையும் தேவாலயத்தில் இருந்த பொக்கிஷங்களையும் கைகளில் கிடைத்த எல்லாவற்றையும் எடுத்து அசீரிய ராஜாவாகிய திகிலாத் பிலேசருக்கு கொடுத்து அனுப்பி அந்த ரேத்சீனையும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவையும் அசீரிய ராஜாவாகிய ரேத்சீனையும் இவர்கள் இருவரையும் நீர் தோற்கடிக்க வேண்டும் என்று ஆள் அனுப்பினார். இப்படி செய்ததும் அந்த பொக்கிஷங்களை பெற்றுக்கொண்ட திகிலாத் பிலேசர் அதை எடுத்துக்கொண்டு இவர்கள் 2 ராஜாக்களை பெக்காவோடும் ரேத்சீனோடும் யுத்தத்திற்கு போய் அவர்களை தோற்கடித்து விட்டார். மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டது. ரேத்சீனை கொன்றும் போட்டார் திகிலாத் பிலேசர். இப்படியாக நடந்தது. இப்படி அந்த திகிலாத் பிலேசர் செய்து முடித்ததை கேள்விப்பட்ட அந்த யுத்தத்திற்கு அனுப்பி வைத்த இந்த ஆகாஸ் ராஜா புறப்பட்டு எதிர்கொண்டு போகிறார் அந்த யுத்தம் முடிந்த இடத்திற்கு, தமஸ்குவுக்கு. தமஸ்குவிலே ஒரு பலிபீடத்தை பார்க்கிறார்.
அவர்கள் அசீரியர்கள் அவர்களுடைய தெய்வங்களுக்கு பலியிடுகிற பலிபீடத்தை பார்த்து அதன் அழகில் மயங்கி அதை போலவே நம்முடைய தேசத்திலும் இருக்க வேண்டும் என்று அதை போலவே ஒரு வரைபடத்தை எடுத்து அனுப்பிவிட்டார் உரியா ராஜாவுக்கு. தன் தேசத்தில் இருந்த உரியா என்னும் யூதாவின் ஆசாரியருக்கு அனுப்பி வைத்தார். அதை பெற்றுக்கொண்ட உரியா அதை போலவே ஒரு பலிபீடத்தை செய்து ஆயத்தமாய் வைத்திருந்தார். தமஸ்குவிலிருந்து வந்த ஆகாஸ் ராஜா தேவாலயத்தில் இருந்த வெண்கல பலிபீடத்தை, அதாவது கர்த்தரால் சொல்லப்பட்ட முறைமையின்படி செய்யப்பட்டிருந்த வெண்கல பலிபீடத்தை எடுத்து நகர்த்தி வைத்துவிட்டு ஆகாஸ் ராஜா செய்த பலிபீடத்தை அங்கு வைத்து அங்கிருந்த கொப்பரைகளை எல்லாம் அகற்றி அதிலிருந்த ஆதாரங்களை எல்லாம் இடத்தை பெயர்த்து அதில் இருக்கிற கடல் தொட்டியையும் எடுத்து இப்படி பிரகாரத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் இடம் மாற்றி பல தவறுகளை செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான செயல்களை எல்லாம் இந்த ஆகாஸ் ராஜா செய்தார். ஆகாஸ் ராஜாவின் 12ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாக ஓசையா ராஜாவானார். அவர் சமாரியாவிலிருந்து 9 வருடங்கள் இஸ்ரவேலை அரசாண்டார். அவர் முழுமையாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவில்லை. பொல்லாத வழிகளில்தான் இந்த ஓசையா ராஜாவும் நடந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார். இது ஓரளவு கொஞ்சம் குறைய, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நல்ல காரியங்களை செய்தார், மற்றபடி எல்லாம் பொல்லாத காரியங்களே. அதன் பின்பாக சல்மனாசார் ராஜாவாகி அவரும் கர்த்தருக்கு பொல்லாத வேலைகளை தான் செய்தார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் தேசத்தில் நடப்பித்தார். இப்படி இருக்க எகிப்தின் ராஜாவாகிய சோ என்னும் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு யுத்தத்திற்கு வராமல் இருக்கும்படி அசீரிய ராஜா பகுதி கட்டி கொண்டிருந்தார். அதாவது பகுதி கட்டுதல் என்றால் தங்கள் நாட்டிற்கு யுத்தம் செய்ய பயந்து அவர்கள் மொத்தமாக கொள்ளையடித்து கொண்டு போகாதபடிக்கு எதிரிகள் யாராவது வந்தால் அவர்களை சமாதானப்படுத்தும்படி கொஞ்சம் பொருளை தாங்களே கொடுத்து அனுப்பி விடுவது. இப்படி தங்களுக்கு வந்த நெருக்கடியை கொஞ்சம் உயிர் சேதம் இல்லாமல், போராட்டம் இல்லாமல் கொஞ்சம் தங்களை காப்பாற்றிக் கொள்ள சிலர்கள் இப்படி செய்தார்கள். அப்படிதான் இந்த ராஜாவும் செய்தார். அது போல எகிப்தின் ராஜா சோவுக்கு இவர்கள் பகுதி கட்டி கொண்டிருந்தார்கள். அதில் சில பிரச்சனைகள் வந்தது. அதனால் அந்த ராஜா ஓசையாவின் 9ஆம் வருடத்தில் அவர் புறப்பட்டு வந்து இஸ்ரவேலின் மேல் முற்றுகை போட்டார். அப்படி 3 வருடம் முற்றுகை போடப்பட்டது. அதன் பின்பாக இஸ்ரவேலில் இருக்கிற பல இடங்களில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் பிடித்து கொண்டு அவர்களை எகிப்தில் கொண்டு போய் குடியேற்றி விட்டார். சிலர் அசீரியாவிலும் குடியேற்றப்பட்டார்கள், சிலர் எகிப்திலும் குடியேற்றப்பட்டார்கள். யெரொபெயாம் ராஜாவாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட போது தம் ஜனங்களை யெரொபெயாம் நல்வழியில் நடத்துவார் என்று கர்த்தர் அப்படி செய்தார். ஆனால் யெரொபெயாம் அப்படி செய்யவில்லை. அதுபோல அப்பொழுதிலிருந்து இஸ்ரவேலர்கள் எல்லோரும், இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம், யூதாவிலும் சரி பெரும்பாலும் இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் மிகவும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களையே செய்து கர்த்தருக்கு கோபமூட்டி கொண்டிருந்தார்கள். கர்த்தர் மிகவும் வேதனைப்பட்டார். இந்த ராஜாக்களின் சரித்திரத்தை பார்க்கும்போது ஒரு தலைமுறை திருந்தவில்லை என்றால் அடுத்த ராஜா வந்து திருத்துவான், அடுத்த ராஜா வந்து திருத்துவார் என்று ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருந்தார். ஆனாலும் அவர்கள் திருந்தின பாடாக இல்லை, மிகவும் தவறு செய்து கொண்டே இருந்தார்கள். இப்படி இருக்க இஸ்ரவேலர்கள் அசீரியாவிலும் எகிப்திலும் குடியேற்றப்பட்டார்கள். ஒரு காரியத்தை நாம் சற்று கவனிக்க வேண்டும். இங்கு நடந்த சம்பவங்களில் சில விஷயங்களில் ஒரு காரியம் நடந்தது. அதாவது இங்கு அசீரியாவிற்கு போன ஜனங்கள் அங்கு அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளில் நடந்தார்கள். அங்கிருந்தும் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளில் நடந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமல்லாத காரியங்களை செய்தார்கள். இதனால் அவர்கள் இருந்த இடங்களிலெல்லாம் சிங்கங்கள் புகுந்து ஜனங்களை கொன்று போட்டது. இப்படி நடப்பதை பார்த்த அந்நிய ஜனங்கள், அந்நிய தேவர்களை வழிபடுகிற ஜனங்கள் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கும் பொழுது அவர்களே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேலர்கள் தங்கள் தேவனுக்கு பயப்படாமல் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டதினால்தான் இப்படி நடந்திருக்கிறது. கர்த்தருக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, அதனால் இப்படி நடந்திருக்கிறது என்று அவர்கள் புரிந்து கொண்டு
இவர்களை கர்த்தருடைய வழிகளில் யார் வழி நடத்துவார் என்று விசாரிக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, அங்கு ஆசாரியர்கள், அதாவது இஸ்ரவேலின் ஆசாரியர்கள், லேவி கோத்திரத்து ஆசாரியர் இருப்பார்கள். அவர்கள் இங்கு வந்து அவர்கள் குடியேற்றினால் அவர்கள் இந்த ஜனங்களுக்கு போதிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்பட்ட பொழுது அங்கு இஸ்ரவேலில் இருந்து ஆசாரியர் வரவழைக்கப்பட்டு பெத்தேலிலே குடியேற்றப்படுகிறார். பெத்தேலில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் போதித்து வழி நடத்துகிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த ஜனங்கள் அப்படி ஆசாரியர்கள் வழி நடத்தியும் சொல்லியும் கூட இவர்கள் மனம் திரும்பவில்லை. அவர்கள் மனம் திரும்பாமல் தங்கள் பொல்லாத வழிகளிலேயே நடந்து வந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட நிலைகளில் நடந்தார்கள் என்பதை குறித்து சற்று கவனிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை செய்திருந்தார். அது என்ன உடன்படிக்கை? 10 கட்டளைகளையும் நியாய பிரமாணத்தையும் கடைபிடித்து நீங்கள் வாழ வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நான் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை செய்திருந்தார். அதற்கு இஸ்ரவேலர் எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள் சீனாய் மலையில் உடன்படிக்கை செய்த பொழுது. ஆனால் அவர்கள் செய்த உடன்படிக்கை அவருடைய இஸ்ரவேலருடைய சந்ததியார் பின்பற்றவில்லை. இஸ்ரவேலர்கள் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. அவர்கள் வனாந்திர பயணத்திலும் மீறினார்கள். கானான் தேசத்தில் வந்த பிறகு யோசுவாயாவின் காலத்திற்கு பின்பும் அவர்கள் மீறத் தொடங்கினார்கள். அப்பொழுது ஒவ்வொரு முறை பாவம் செய்து அக்கிரமம் செய்து அந்நியர்களிடம் மாட்டிக்கொள்வார்கள். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களை காப்பாற்றினார். மீண்டுமாக தவறு செய்வார்கள். இப்படியாக நியாயாதிபதிகள் காலம் முடிந்து அதன் பின்பு தீர்க்கதரிசிகளின் காலம் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர்களை வழி நடத்தினார். அதற்கும் அவர்கள் கொஞ்ச காலம்தான், உடனே மீண்டும் மனம் திரும்பி பாவத்திற்கு போய்விடுவார்கள். இப்படியே செய்து வந்து ராஜாக்களின் காலத்தில் ராஜாக்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு வழி நடத்தினார். அப்பொழுதும் இவர்கள் இப்படியே செய்து கொண்டு வந்தார்கள். ராஜாக்களே ஒழுங்காக கர்த்தரை பின்பற்றி நடக்கவில்லை, தங்கள் ஜனங்களையும் அப்படி வழி நடத்தவில்லை. இது படு மோசமாக இருந்தது. இதையெல்லாம் பார்த்து கர்த்தர் மனம் சலித்து போனார். கர்த்தரால் படைக்கப்பட்ட மனித இனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனின் இருதயம் சிறு வயதிலிருந்து அவனுக்கு பொல்லாத எண்ணம் இருக்கிறது என்று. 12 கோத்திரத்தாரும் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கர்த்தருடைய இருதயத்தை உணர்ந்து கொள்ளாமல், கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல், தங்கள் மாம்ச இச்சையின்படி நடந்து கர்த்தருக்கு செவி கொடுப்பதில் கவனமாய் இல்லாமல் பாவம் செய்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லுகிற நாம் ஒவ்வொருவரும் அதே பாவங்களின் வழியில்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை சற்று தியானித்து பார்க்கும்போது நமக்கு வெட்கம் உண்டாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயமே நாளைய நியாயத்திற்கு நாளில் நம்மிடத்தில் வந்து குற்றம் சாட்டும். நீ எப்படி நடந்து கொண்டாய், நீ எப்படி வாழ்ந்தாய் என்று சொல்லும். அதுபோல நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். அதை முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும். முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. நம் இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். தீர்மானமான முடிவு வேண்டும். என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். அவருடைய கட்டளைகளின்படியும் அவருடைய வசனங்களின்படியும் என் வாழ்க்கையை நடத்துவேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் சொன்ன மலை உபதேசங்களை முழுவதையும் படித்து புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே போதுமானது. 10 கட்டளைகளும் அதைதான் சொல்லுகிறது. இவைகளை நாம் கடைபிடித்து வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து தினமும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசித்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் வரிசையாக தினமும் படித்து கொண்டே வர வேண்டும். காலம் முழுவதும் ஒவ்வொரு முறை முடிந்ததும் அடுத்த முறை படிக்க வேண்டும். தினமும் இப்படி நாம் வேதம் வாசித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும், கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கும், நித்திய ஜீவனுக்கும் போக முடியும். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம். யூதாவில் எசேக்கியா ராஜாவானார். அவர் தம்முடைய 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருடங்கள் யூதாவை அரசாண்டார். அவர் கர்த்தருக்கு செம்மையான வழிகளில் அவர் வழி நடத்தினார். மற்ற இஸ்ரவேலின் ராஜாக்களை போல இல்லாமல் அவர் மிகவும் செம்மையான வழிகளில் இஸ்ரவேலை வழி நடத்தினார். தாவீது ராஜாவுக்கு அடுத்தபடியாக
நாம் எசேக்கியா ராஜாவை சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் நல்ல விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அவரும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்தார். இஸ்ரவேலரையும் அதை போல வழி நடத்தி. அவருடைய எசேக்கியா ராஜாவினுடைய தாயின் பெயர் ஆபி. அவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அங்கிருந்த பலிபீடங்கள், அந்நிய ஆவிகளுக்கு பலியிடுகிற பலிபீடங்களை எல்லாம் அழித்து போட்டு, சகல விக்கிரக தோப்புகளை அழித்து போட்டு, மேடைகளை தகர்த்து போட்டு, அவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார். அது மட்டுமல்லாமல் மோசேயா செய்து வைத்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் தூபம் காட்டி அதை விக்கிரகமாக்கி வைத்திருந்தார்கள். அதற்கு எசேக்கியா நிகுஸ்தான் என்று பெயரிட்டு அதையும் அழித்து போட்டார். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனையிலிருந்து விலகும்படி எசேக்கியா ராஜா எல்லா காரியங்களையும் செய்தார். நல் வழியில், கர்த்தருக்கு பிரியமான வழியில் இஸ்ரவேலரை வழி நடத்தினார். எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நியாய பிரமாணங்களின்படியும் நடந்தார். அவர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்தார். அவருடைய செயல்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. அப்படி அவர் இருந்த கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்கிறபடியே அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அதாவது அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் வரைக்கும் அவர் செய்த எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணினார். அவர் எங்கு யுத்தத்திற்கு சென்றாலும் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்தார் எசேக்கியா ராஜாவுக்கு. அவர் செய்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக அமைந்தது. அவருடைய கைகளின், எசேக்கியா ராஜாவின் கைகளுடைய பிரயாசம் எல்லாம் வெற்றியாய் முடிந்தது. இப்படி கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் எசேக்கியா ராஜா மிகவும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி இருக்க எதிரியான அசீரியா ராஜா யுத்தத்திற்கு வந்தான். இஸ்ரவேலின் மேல் யுத்தத்திற்கு வந்தான். அப்படி வரும் பொழுது அவன் தன்னுடைய ஸ்தானாதிபதியாகிய ரப்சாகேவை அனுப்புகிறான். அவன் முற்றுகை போட்டிருந்தான். எருசலேமை சுற்றிலும் முற்றுகை போட்டிருந்தான். அந்த ராஜாவால் அனுப்பப்பட்ட அந்த ரப்சாகே வந்து அலங்கத்தின் அருகே நின்று கொண்டு அவன் உள்ளே இருக்கிற ஜனங்களோடு, அதாவது காம்பவுண்டுக்கு வெளியே நின்று கொண்டு உள்ளே இருக்கிற பட்டணத்திற்குள்ளே இருக்கிற ஜனங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது எசேக்கியா ராஜா அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் கணக்கனாகிய யோவாக்கையும் அனுப்பி, நீ போய் ரப்சாகியிடம் பேசி வா என்று சொல்லுகிறார். அவர்கள் மூவரும் புறப்பட்டு அலங்கத்தின் வாசலுக்கு வருகிறார்கள். அப்பொழுது அங்கிருந்த ரப்சாகி வேண்டுமென்றே தவறாக பேசுகிறார். உங்களால் வெற்றி பெற முடியாது. உங்கள் ராஜாவை நம்பாதிருங்கள். எசேக்கியா ராஜாவை நம்பாதிருங்கள். எல்லோரும் புறப்பட்டு வாருங்கள் என்று அங்கிருந்த ஜனங்கள் கேட்கும்படியாக பேசுகிறான். அப்பொழுது இந்த மூவரும், ராஜாவால் அனுப்பி வைக்கப்பட்ட மூவரும், அவர்கள் ரப்சாகியிடம் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு சீரிய பாஷை தெரியும், நீங்கள் அப்படியே பேசுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு, உன்னிடம் பேசவா நான் இங்கு வந்தேன்? இந்த ஜனங்கள் காது கேட்க பேசவே நான் வந்தேன். உங்கள் ராஜாவை நம்பாதிருங்கள். அவன் சொல்வதை கேட்டால் நீங்கள் தோற்று போவீர்கள், அழிந்து போவீர்கள். என் பேச்சை கேளுங்கள், என்னை நம்புங்கள். என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால் நான் போய் திரும்பி வந்து உங்களை அழைத்து செல்வேன். தேனும் பாலும் ஓடுகிற இடங்களுக்கு உங்களை அழைத்து செல்வேன். அப்படியாக நீங்கள் என்னோடு ஒப்புக்கொண்டு வந்து விடுங்கள் என்று அந்த ஜனங்களை கூப்பிடுகிறான். அப்படி பேசாதிருங்கள் என்று இவர்கள் மூவரும் சொல்லும் போது, அப்பொழுது ரப்சாகி அவன் வெற்றி பெற்ற இடங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு இடங்களிலும் நான் எந்தெந்த தேசத்திற்கு சென்று எப்படியெல்லாம் நான் வெற்றி பெற்று வந்திருக்கிறேன், அங்கிருந்த தேவர்கள் எல்லாம் என்னிடமிருந்து யாரை காப்பாற்றியது. எசேக்கியா ராஜா சொல்லுவார், எங்கள் தேவன், அதாவது எகிப்தின் ராஜா எங்களை காப்பாற்றுவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? அவனால் உங்களை காப்பாற்ற முடியாது. அவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்ற பொருளில் எகிப்தின் ராஜாவை குறித்து தவறாக ரப்சாகி பேசுகிறான். அதன் பின்பாக ஒவ்வொருவராக பேசுகிறான். உங்கள் ராஜாவால் உங்களை காப்பாற்ற முடியாது, நீங்கள் அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பேசிவிட்டு கடைசியாக, உங்கள் தேவன் உங்களை காப்பாற்ற மாட்டார். எசேக்கியா ராஜா சொல்வதை நீங்கள் கேளாதிருங்கள். உங்கள் தேவன் என்னிடமிருந்து உங்களை காப்பாற்ற முடியாது என்று ரப்சாகே பயங்கரமாக கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறான். இப்படியாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய எசேக்கியா
இந்த செய்திகளை கேள்விப்படுகிறார். ஏனென்றால் இந்த மூவரும், அதாவது எசேக்கியா ராஜா அரண்மனையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட மூவரும் அலங்கத்தில் அவன் ரப்சாகே பேசிய பேச்சை கேட்டு தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு மிகுந்த துக்கத்துடன் நேராக வந்து எசேக்கியா ராஜாவினிடத்தில் சொன்னார்கள். கர்த்தரை அவன் தூஷிக்கிறான். கர்த்தருடைய வல்லமையை அவன் தூஷிக்கிறான். மிகவும் தவறாக பேசுகிறான். இப்படிப்பட்ட செய்தியை கேட்டு நாம் என்ன செய்வது என்று துடித்து நேராக வந்து எசேக்கியா ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார்கள். அப்பொழுது எசேக்கியா ராஜா அதை பொறுக்க கூடாமல் தன் வஸ்திரங்களை அவரும் கிழித்துக் கொண்டு தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் போய் விழுந்து புலம்புகிறார். வேதனையோடு அவர் கதறுகிறார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்து அவர் தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்திற்கு அனுப்புகிறார். அப்படி ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்திற்கு அனுப்பிய போது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியினிடம் பேசினார். தீர்க்கதரிசி உரைத்தார் கர்த்தருடைய வார்த்தையை. அதாவது, அவன் ரப்சாகே உங்களோடு யுத்தம் பண்ணுவதில்லை. அவனை திசை திருப்பும்படியாக நான் வேறொரு ஆவியை அவனுக்கு விரோதமாய் அனுப்புவேன். அவன் வேறு எண்ணங்களோடு அவன் திரும்பி போவான். வேறு ஒரு செய்தி வரும், அதனால் அவன் உடனே திரும்பி போய் விடுவான் என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில் சொன்னார். அதே போல அவர்கள் கேட்டுக்கொண்டு திரும்பி வந்தார்கள். அப்படி வந்தபோது, அதாவது எசேக்கியா தீர்க்கதரிசி அனுப்பின ஆட்கள் நேராக வந்து ராஜாவினிடத்தில் எசேக்கியாவினிடத்தில் சொல்லுகிறார்கள் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை. இவர்கள் கேட்டுக்கொண்டதும் அதே போலவே நடந்தது. ரப்சாகேவுக்கு அந்த அசிரியாவிலிருந்து வந்த செய்திகள் வேறு விதமாய் இருந்தது. அவனுடைய மனதை மாற்றக்கூடியதாய் இருந்தது. அவன் வேறு இடத்திற்கு போக வேண்டிய அழைப்பு வந்தது. உடனே ரப்சாகே திரும்பி போய்விட்டான். அப்படி போகும்போது, அதாவது ரப்சாகே வந்து அசிரியா ராஜாவின், அதாவது ரப்சாகே ராஜாவினால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தான். அவனுடைய படையில் ஒருவனாய் இருந்தான். ஆனால் ராஜா சனகரிப் ஒரு செய்தியை அனுப்புகிறான். இப்படி ரப்சாகே திரும்பி வந்ததும் சனகரிப் ராஜா ஒரு செய்தியை, ஒரு மடலை எழுதி அனுப்புகிறான், ஒரு கடிதம் அனுப்புகிறான். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், அது மிகவும் வேதனைக்குரியதாய் இருக்கிறது. அதாவது, கர்த்தர் உங்களை காப்பாற்ற மாட்டார். நான் எத்தனை தேசங்களை எல்லாம் போரிட்டு ஜெயித்திருக்கிறேன், வெற்றி பெற்றிருக்கிறேன். ஏன் இஸ்ரவேலை நான் வெற்றி பெற்றேன். அங்கிருந்த ஒவ்வொரு தேவர்களும் அந்த தேசத்தாரை காப்பாற்றவில்லையே. என்னிடம் எல்லாம் தோற்று போனார்கள். அதாவது, இவன் அதிகமான வெற்றியை பெற்றதினால், அதனால் மேட்டிமை கொண்டு இருதயத்தில் கர்வம் கொண்டு அகந்தையாய் பேசுகிறான். சனகரி பேசிவிட்டு, என்னிடமிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய தேவன் யார் உங்களை காப்பாற்ற போகிறார்? எசேக்கியா ராஜா சொல்வதை நீங்கள் நம்பாதிருங்கள். அப்படி யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நான் வருவேன், யுத்தம் செய்வேன், நான் உங்களை வீழ்த்துவேன் என்று படு கேவலமாக அவன் மனிதர்களை தூஷித்ததும் அல்லாமல் கர்த்தரையே தூஷித்தான். ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியை, அந்த கடிதத்தை எடுத்து சனகரை படித்து பார்த்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு போய் கர்த்தருடைய சன்னதியில் வைத்து, கர்த்தாவே, நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர். உம்மை தூஷித்து அவன் எழுதின எழுத்துக்களை பாரும், சனகரிப் செய்த காரியத்தை பாரும் என்று எல்லோரும் துக்க முகத்துடன் கர்த்தரிடத்தில் கதறுகிறார்கள். கதறிவிட்டு எசேக்கியா ராஜா ஒரு காரியத்தை செய்கிறார். தன்னுடைய 3 ஆட்களையும், அரண்மனை விசாரிப்புக்காரர், சம்பிரதி, இவர்களையும் இன்னும் 2 சேர்த்து, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில் போங்கள் என்று, நீங்கள் ரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அதை போலவே அவர்கள் போகிறார்கள். அங்கு ஏசாயா தீர்க்கதரிசியிடம் போய் இந்த சனகரிப் எழுதின கடிதத்தையும் காட்டுகிறார்கள். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி, பயப்படாதிருங்கள், அவன் சனகரிப் இனி யுத்தத்திற்கு வருவதில்லை. கர்த்தர் நம் பக்கம் இருக்கிறார். கர்த்தர் நமக்காக அவர் எழும்பி யுத்தம் செய்ய போகிறார். அதனால் இனி அவன் வரப்போவதும் இல்லை, இங்கு யுத்தம் நடக்க போவதும் இல்லை. அவன் தூஷணங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அவரே நீதியாய் நியாயம் செய்வார் என்று சொல்லுகிறார். அதன்படியே நடந்தது. அதாவது, அன்று இரவே, அந்த சமயத்திலேயே நடந்த காரியம். அவர்கள் பாளையம் இறங்கி இருந்த இடத்தில் சனகரிப் இந்த கடிதத்தை இங்கு அனுப்பி இவர்கள் ஜெபித்த பின்பு நடந்த காரியம் என்னவென்றால், அவன்
அவனுடைய முற்றுகை போடப்பட்டிருந்த இடத்தில் இருந்த போர் வீரர்கள் 1,80,000 பேர் யுத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் கர்த்தரால் கொல்லப்பட்டார்கள். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தேவதூதன் வந்து அங்கிருக்கிற எல்லோரையும் 1,80,000 பேரை கொன்று போட்டார். இப்படிப்பட்ட மகா பெரிய மரணம் ஒரே நாள் இரவில் நடந்தது. காலையில் எழுந்து பார்க்கும்போது அத்தனை பேரும் 1,80,000 பிணங்களாக கிடந்தது. இதை பார்த்ததும் சனகரிப் மனம் உடைந்து நடுங்கி அவன் புறப்பட்டு போய்விட்டான். அவன் போய் அங்கே அவன் தன்னுடைய தேவனின் கோயிலில் அவன் வழிபட்டு கொண்டிருந்தான். அவன் பொல்லாத ஆவிகளை வணங்குகிறவனாய் இருந்தான். அந்த ஆவிகளை வணங்கி கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய குமாரனே வந்து அவன் தகப்பனை கொன்று போட்டான். இப்படியாக அவனும் உடனே ரப்சாகியும் செத்து மடிந்தான். சனகரிப் செத்து மடிந்தான். இப்படி கர்த்தர் சகலத்திற்கும் நியாயம் தீர்த்தார். ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. பொதுவாக மனிதர்கள் துன்மார்க்கமாய் அடுத்தவரை திட்டுவது, தூஷணமாய் பேசுவது போன்றவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பொல்லாத அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். ஒருவேளை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்து அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை தூஷிக்க ஆரம்பிப்பார்கள். அப்பொழுதும் அவர்களுடைய எல்லை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பாவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். அவர்கள் எப்பொழுது கர்த்தரை தூஷிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுடைய பாவம் நிறைவாயிற்று என்று பொருள். அவர்கள் அழிவு வந்துவிட்டது என்று பொருள். அதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் விட்டு வைக்க மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். அவர்களை அழித்தே தீருவார். அவருடைய நியாய தீர்ப்பு நீதி உள்ளது. அதனால் இருதய கடினத்தினாலும் அநியாயமாய் அக்கிரமமாய் மிகவும் பொல்லாப்பாய் ஒரு மனிதன் நடந்தால் அவனை கண்டு நீங்கள் பொறாமைப்பட வேண்டாம். அவன் நன்றாய் இருக்கிறானே, இத்தனை அக்கிரமங்கள் செய்தும் நன்றாய் வாழ்ந்திருக்கிறானே என்று நினைக்க வேண்டாம். கர்த்தருக்கு விரோதமாய் வாயை திறக்கிற எந்த வாயையும் அழித்து போட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வாயை படைத்தவர் வாயை அழிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் எந்த மனிதனின் இருதயத்தையும் ஒவ்வொரு சொல்லையும் அவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் நம்முடைய நீதியின்படி நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதில் கவனமாய் இருப்போம். துன்மார்க்கரை பார்த்து பொறாமைப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் நன்றாய் இருப்பது போல தோன்றும், அது நிச்சயம் இல்லை. நாம் கஷ்டப்படுவது போலவே தோன்றும், ஆனாலும் இதுவும் நிரந்தரம் இல்லை. ஒன்றை மறந்துவிட வேண்டாம், கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் சூரியன். அவர் நிச்சயம் நியாயம் தீர்ப்பார், நீதியாய் நடப்பார். நாம் நம்முடைய பாதையை நீதியின் பாதையில் நடந்து சென்றோமானால் நிச்சயம் நமக்கு அழிவில்லை, நித்திய ஜீவனே நமக்கு சொந்தமாகும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாக்களின் புஸ்தகத்திலேயே தாவீது ராஜாவுக்கு அடுத்ததாக ஒரு சிலர் மட்டுமே கர்த்தருக்கு பிரியமாய் நடந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் தாங்களும் கை கொண்டு நடந்து இஸ்ரவேல் ஜனங்களையும் அதன் வழியில் நடத்தி இருக்கிறார்கள். எசேக்கியா பெரும் அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நல்லபடியாக நடந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை மிக சிறந்ததாக, அவருடைய ராஜ்ய பாரமும் இருந்தது. அவரது தனிப்பட்ட வாழ்க்கையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. இப்படி இருக்கையில் எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை ரப்சாகியின் மூலம் வருகிறது. அதை கர்த்தர் தவிர்த்து பாதுகாத்து இஸ்ரவேலரை பாதுகாத்து ராஜாவையும் பாதுகாக்கிறார். இப்படியாக நடந்து முடிந்தது. இப்பொழுது எசேக்கியா ராஜா மரண படுக்கையில் இருக்கிறார். இளவை நோய் கேன்சரினால் அவர் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிறார். அப்பொழுது அவர் படுக்கையில் இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அவரை பார்க்கிறார். அதாவது வயது முதிர்ந்தவர்கள் மரணம் படுக்கையில் இருந்தால் உங்கள் வேலைகளை எல்லாம் நீங்கள் முடித்து விடுங்கள், வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி விடுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அந்த உடல்நிலை சரியில்லாதவருக்கு போது அவர்கள் தங்களுடைய சொத்துகள், அதனுடைய பத்திரங்கள் போன்ற பொருள்கள் எல்லாவற்றையும் யாரிடம் ஒப்படைக்க வேண்டுமோ அவர்களிடம் எல்லாவற்றையும் சொல்லி ஒப்படைப்பார்கள். அதையெல்லாம் அவர் ஒழுங்குபடுத்தி வைக்க வேண்டும். இப்படி செய்யும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு அவர் ராஜாவிடமிருந்து புறப்பட்டு அரண்மனையிலிருந்து வெளியே போவதற்காக புறப்பட்டு போகிறார். அதாவது அரண்மனை வாசல் வரை வருகிறார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி உள்ளிருந்து வெளியே வருகிறார். அந்த முற்றத்திற்கு வருகிறார்.
ராஜா இருந்த அறையிலிருந்து வெளியே வருகிறார். அவர் வருவதற்குள் இந்த செய்தியை கேட்ட எசேக்கியா ராஜா, நீர் மரித்து போவீர் என்று தீர்க்கதரிசி சொன்னதும் அதை எசேக்கியா ராஜா விசுவாசிக்கிறார். நாம் சாக போகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு சுவர் புறமாய் சுவற்றின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டு அழுகிறார். கதறி கதறி அழுகிறார். கர்த்தரிடம் வேண்டுகிறார், கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் கீழ்ப்படிந்து இருந்தேன், உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தேன், உமக்கு பிரியமாய் நடந்தேன். அதாவது அவர் மரணத்தை விரும்பவில்லை. கர்த்தர் மரணம் கொடுத்து எடுத்துக்கொள்ள நினைக்கிறார். ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கு மரணம் அடைய விருப்பம் இல்லை. மரணம் பலருக்கு அது பயத்தை உண்டு பண்ணும். பலருக்கு அது பொதுவாக பெரும்பாலும் அதிகமான பேர் மரணத்தை விரும்ப மாட்டார்கள். மரணம் என்பது ஒரு நல்ல காரியம். மனித வாழ்க்கையின் இந்த உலகத்திற்கு வரும்போது சபிக்கப்பட்ட இந்த பூமியில் வாழ வருகிறோம். இது கஷ்டமான காரியம். இந்த பூமியில் இருக்கும் வரை பாடுகளும் நிந்தைகளும் எல்லாம் இருக்கும். ஆனால் மரணம் என்பது நீதிமான்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் செல்லும் நாளாய் இருக்கிறது. அதனால் அது சந்தோஷமான நாள்தான். இந்த உலக வாழ்க்கையை நாம் சரியாக வாழும்போது மரணம் அடைவது என்பது நமக்கு சந்தோஷமான நிகழ்வாக தான் இருக்கும். இப்படி எசேக்கியா ராஜா கதறி அழுகிறாரா கர்த்தரிடத்தில். அப்பொழுது அவருடைய அழுகையை பார்த்த நம்முடைய இரக்கமுள்ள தேவன், மீட்கள் நடந்திருக்கும், எத்தனையோ பேரை கொன்றிருப்பார். மரணம் என்பது அவருக்கு சர்வசாதாரணமாக பார்த்து பார்த்து பழகிய காரியமா இருக்கும். இருந்தாலும் அவருக்கென்று வரும்போது அவர் வேதனைப்படுகிறார். அவர் அழுவதை பார்த்து கர்த்தர் மனமிறங்கி அவர் உடனே ஏசாயா தீர்க்கதரிசி அந்த முற்றத்திற்கு தான் வந்திருக்கிறார். கர்த்தர் உடனே ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் பேசுகிறார். தீர்க்கதரிசியை நோக்கி, நீ போய் எசேக்கியாவிடம் சொல்லு, நான் எசேக்கியாவுக்கு 15 வருடத்தை நான் அதிகமாக்கி கொடுத்தேன். இன்னும் 15 வருடம் எசேக்கியாவுக்கு ஆயுள் இருக்கும். அவன் மரணம் அடைய மாட்டான் என்று சொல் என்று சொல்லுகிறார். இப்படி கர்த்தருடைய வார்த்தை வந்ததும் ஏசாயா தீர்க்கதரிசி திரும்பி போகிறார். வெளியே செல்ல வந்தவர் மீண்டும் திரும்பி ராஜா இருக்கும் இடம் சென்று அங்கு ராஜாவினிடத்தில் கர்த்தர் சொல்லிய வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதை கேட்டதும் எசேக்கியா சந்தோஷம் அடைகிறார். அதன் பின்பு அவர் கேட்கிறார், இதற்கு என்ன அடையாளம்? ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ 3ஆம் நாளிலே தேவாலயத்திற்குள் வருவாய். படுத்த படுக்கையாய் இருந்தவர் நீ மீண்டும் குணமாகி, அதாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அந்த வார்த்தை என்றால், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்கினேன், 3ஆம் நாளிலே நீ தேவாலயத்திற்கு வருவாய் என்ற வார்த்தையை கர்த்தர் சொன்னார். இந்த வார்த்தையை அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவிடம் சொன்னார். இதை கேட்டதும் எசேக்கியா மிகவும் மகிழ்ந்திருக்கிறார். சந்தோஷப்பட்டு இதற்கு என்ன அடையாளம் என்று கேட்கிறார். ஏனென்றால் அவருடைய வேதனை மிகவும் பெரியது. அதனால் அவர் கேட்கிறார், இதற்கு என்ன அடையாளம் என்று கேட்கிறார். நான் 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவேன் என்பதற்கு என்ன அடையாளம்? நான் எப்படி உயிரோடு எழும்ப போகிறேன் என்ற ஒரு வேதனையில் அவர் கேட்கிறார். அதை கேட்டதும் ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறார், உனக்கு சொல், நீயே சொல், ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் 10 பாகை முன்னிட்டு திரும்ப வேண்டுமா அல்லது பின்னிட்டு திரும்ப வேண்டுமா என்று சொல், அப்படி கர்த்தர் செய்வார் என்று சொல்லுகிறார். அதை கேட்டதும் எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், எப்பொழுதும் சுழலும் திசையில் சுழலாமல் திருப்பிக் கொண்டு பின்புறமாக சுழலட்டும், 10 பாகை பின்னிட்டு திரும்பட்டும் என்று எசேக்கியா தீர்க்கதரிசி கேட்கிறார்கள். இப்படி பலர் கர்த்தரிடத்தில் அடையாளம் கேட்டிருக்கிறார்கள். அது தவறல்ல. கிதியோன் கூட இப்படி அடையாளம் கேட்டார். முக்கியமான நிகழ்வுகள், மிகப்பெரிய காரியங்கள் நடக்கும் போது நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் அடையாளங்களையும் கொடுக்கிறார். ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் 10 பாகை பின்னிட்டு திரும்பட்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படியே கர்த்தர் செய்தார். அந்த சூரிய கடிகாரத்தில் 10 பாகை பின்னிட்டு திரும்பியது. இதை விஞ்ஞானிகளும் கண்டுபிடித்திருக்கிறார்கள், இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்று. இப்படியாக எசேக்கியா தீர்க்கதரிசியின், அதாவது இந்த காரியம் எல்லாம் நடந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன பின்பு ஏசாயா அத்திப்பழ அடையை கொண்டு வரும்படி சொல்லி எசேக்கியாவின் பிளவையின் மேல் பற்று போடுகிறார். அத்திப்பழ அடைகளை 10 போட்டு அதை குணப்படுத்துகிறார். அப்படியே அவர் குணமாக்கிதான் தேவாலயத்திற்குள் செல்லுகிறார். இப்படியாக அந்த வியாதி குணமாக்கப்பட்டது.
எசேக்கியா ராஜாவும் அடுத்த 15 வருடங்கள் அவர் உயிரோடு இருந்தார். அதாவது கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தாவே எனக்கு இரங்கும் என்று கண்ணீரோடு கதறி அழுகிற மனிதர்களின் குரலை அவர் கேட்கிறார். அவர் மிகவும் அன்பானவர். அவர் கிருபை நிறைந்தவர். நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவருடைய மகா பெரிய கிருபையையும் தயவையும் பெற்றுக் கொள்கிறோம். அவருக்கு பிரியமான வழிகளில் நாம் நடக்கும்போது நம் விண்ணப்பத்தை கேட்டு நம் மனதின் வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தராயிருக்கிறார். இசைக்கு தீர்க்கதரிசியின் கண்ணீரை கண்டார். அவர் உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்கினேன் என்று சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் அன்பு மிகவும் பெரியது. அவர் நம்மோடு இருந்தால் போதுமானது. எந்த மனிதனுடைய அன்புக்கும் ஏங்கி தெரியாமல் கர்த்தருடைய மேலான அன்பை உணர்ந்து வாழ்ந்தால் நாம் அன்பை கொடுக்கிறவர்களாக இருப்போம். பிற மனிதர்களிடமிருந்து அன்பை பெற நினைக்க தேவையே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்றே வேதம் சொல்லுகிறதே தவிர யாரிடமும் உன் அன்பை பாரு என்று சொல்லவில்லை. காரணம், தேவ அன்பு, அவரிடத்தில் பூரண அன்பு உண்டு. அவர் நம்மிடத்தில் பூரணமாய் அன்பை நமக்கு செலுத்துகிறார். கர்த்தருடைய அன்பே மனித வாழ்க்கைக்கு போதுமானது. நாம் பிறரிடத்தில் அன்பு காட்டி கர்த்தருடைய சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர பிறர் என்னிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்று ஏங்கி தெரியக்கூடாது. இது முறையற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும், அதாவது கர்த்தருடைய அன்பினாலே நம் முழு இருதயமும் திருப்தி அடைந்துவிடும். வயிறு நிறைய சாப்பிட்ட பின்பு என்னதான் உணவுப் பொருளை கொடுத்தாலும் அதை நம்மால் சாப்பிட முடியாது. ஒரு அளவுதான். அது போல கர்த்தருடைய அன்பு நம்மை முழுவதுமாய் நிரப்பிய பின்பு மனிதர்களுடைய அன்புக்காக மனம் ஏங்காது. தயவு செய்து இதை புரிந்து கொண்டு சரியான மனநிலை என்பது கர்த்தருடைய அன்பினால் முழுவதும் நிரப்பப்பட்டு எல்லோரிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அன்னை தெரசாவை போல அவர் ஒருவர்தான் அப்படி இருக்க முடியும் என்று அல்ல. அவரை போலதான் நாமும் எல்லோரும் மனிதர்கள். நாமும் அப்படி வாழ முயற்சி செய்தால் கண்டிப்பாய் முடியும். முடியாது என்று நினைத்துக் கொண்டு இருப்பதினால்தான் அன்பு காட்ட முடிவதில்லை. அதனால் புரிந்து கொள்வோம், அன்பு மேலானது. கர்த்தரின் அன்பு மிகவும் பெரியது. இசைக்கு தீர்க்கதரிசியின் கண்ணீரை கண்டு மனதுருகி அவருக்கு ஆயுளை நீட்டித்து கொடுத்தார். அது போல நம்மேலும் மனதுருகி நம் விண்ணப்பங்களை கேட்பார். நாம் நம்முடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தும் போது, நாம் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். எதற்கெடுத்தாலும் கர்த்தரனை ஆசீர்வதிக்க வேண்டும், என் வாழ்க்கையை நான் என் இஷ்டப்படி வாழ்வேன் என்று அறிவு குறைந்தவர்களாய் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அற்ப அறிவுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க வேண்டும். அதுவே முறையான வாழ்க்கையாய் இருக்கிறது. இப்படியாக எசேக்கியா தீர்க்கதரிசி நோய்வாய்ப்பட்டு இப்படி படுத்திருப்பதை கேள்விப்பட்டு அவர் இப்படி குணமானார். இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு பாபிலோன் ராஜாவாகிய பெரோதாக்பலாதான் என்கிற அந்த ராஜா ஒரு நிருபத்தையும் எழுதி அன்பளிப்புகளை கொடுத்து எசேக்கியா ராஜாவுக்கு அனுப்புகிறார். இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட எசேக்கியா ராஜா அவர் எழுதிய நிருபத்தை படிக்கிறார். அந்த நிருபத்தில் அவர் இவர்களை பார்க்கும்படியாக, பாபிலோனின் ராஜா எசேக்கியா ராஜாவை பார்க்கும்படியாக அவர் விரும்பி இருக்கிறார். இதை தெரிந்து கொண்டு எசேக்கியா ராஜா இந்த பாபிலோனின் ராஜாவை வரவழைத்து தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், தன் அரண்மனையை சுற்றிலும் காட்டுகிறார். தன் அரண்மனையின் பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் காட்டி விடுகிறார். எதையும் மறைவாக வைக்கவில்லை. இப்படியாக எசேக்கியா தீர்க்கதரிசி ஒரு தவறை செய்கிறார். இப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா. இப்படி ராஜா எல்லாவற்றையும் காட்டி விட்டார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் உண்டாகிறது. அப்பொழுது தீர்க்கதரிசி ஐயா ராஜாவின் இடத்தில் வந்து பாபிலோன் ராஜாவுக்கு நீர் என்ன செய்வீர் என்று கேட்கிறார். அதற்கு பாபிலோன் ராஜா இங்கே வந்திருந்த அவருக்கு நான் எல்லாவற்றையும் காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். என்னத்தை காண்பித்தீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறார்.
அதற்கு என்னிடத்தில் உள்ள அரண்மனையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தேன். பொக்கிஷ சாலைகள் வரைக்கும் எல்லாவற்றையும் நான் காண்பித்து விட்டேன். அவருக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்று எசேக்கியா தீர்க்கதரிசி ஏசாயாவிடம் சொல்லுகிறார். இதை கேட்டதும் ஏசாயா தீர்க்கதரிசி, காலம் வரும், அப்பொழுது நீர் காட்டிய எல்லா பொருள்களையும் அந்த பாபிலோன் ராஜா கொள்ளையடித்து கொண்டு போய்விடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனமை வைத்தார். அதாவது இந்த காரியத்தில் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம் குடும்பத்தில், நம் வீட்டில், நம்மில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தி விடக் கூடாது. நம்முடைய பொக்கிஷங்கள், நம்முடைய சொத்து பத்துகள் எல்லாவற்றையும் நம்முடைய நண்பர்கள் என்று சொல்லிக் கொண்டோ அந்நியர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடக்கூடாது. நான் எல்லாவற்றையும் வெளிப்படையாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சிலர் முட்டாள்தனமாக செயல்படுவார்கள். எதை யாருக்கு சொல்ல வேண்டும், எதை யாருக்கு தெரிவிக்க வேண்டும், தெரிவிக்க கூடாது என்கிற நிதானம் தேவை. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். கர்த்தர் எசேக்கியா ராஜாவை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு அவர் சமாதானமாக அமைதியாய் வாழ்ந்திருக்க வேண்டும். பெருமையாக என்னிடத்தில் இது இருக்கிறது பார், அதை இருக்கிறது பார் என்று சொன்னதும் அதை காலம் வரும் வரைக்கும் காத்திருந்து கடைசியில் எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு பாபிலோன் ராஜா போய்விட்டார். இப்படியாக நடந்தது. எசேக்கியா ராஜாவின் காலம் முடிந்து அவர் மரணம் அடைந்தார். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போதே ஏசாயா சொல்லுகிறார், இந்த காரியம் உன்னுடைய காலத்தில் நடக்காமல் உன்னுடைய குமாரனின் காலத்தில் நடக்கும் என்று சொல்லுகிறார். அதை கேட்டதும் எசேக்கியா, இது வேதனையான ஒரு காரியம்தான், கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தை என்றாலும் அவர் எசேக்கியா சொல்லுகிறார், என்னுடைய காலத்திலாவது சமாதானம் இருக்குமே என்று சொல்லிவிட்டு அமைதியாக விட்டு விடுகிறார். அது போலவே எசேக்கியா ராஜாவின் காலம் வரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை. அவரது குமாரன் அடுத்ததாக மனாசே ராஜாவாகிறார்.